நிகழ்ச்சியில் தொடர இருப்பது வாழ்த்து நிகழ்ச்சி. வாழ்க வாழ்கவே வானமுதம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி தங்களுடைய 40வது திருமண நிறைவு நாளை கொண்டாடிய அன்பு தம்பதிகள் எட்வர்ட் ஆண்டனி சாமின் தம்பதியினரை வாழ்த்துகின்ற ஒரு வாழ்த்து நிகழ்ச்சியாக தொடர இருக்கின்றது என்பதை நேயர்களே உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இறை திருப்பலி பூசையோடு அவர்களுடைய திருமண நிறைவு நாள் மிக அமைதியான முறையிலே கொண்டாடப்பட்டது. அந்த திருப்பலி பூசையில் கலந்து கொண்டவர்கள் அவர்களை வாழ்த்தியதோடு மற்றும் உலகெங்கும் இருந்தும் அவர்களுடைய உறவுகள், நண்பர்கள் எல்லோரும் தொலைபேசியினூடாக தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த வேளையிலே உங்கள் அன்பான உறவு ஒன்று ஒரு வாழ்த்துச் செய்தியை குறுந்தகவல் மூலமாக எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த வாழ்த்தை இப்பொழுது வானொலிக்கு நான் எடுத்து வருகின்றேன். எட்வர்ட் ஆண்டனி சாமின் தம்பதியினருக்கு தேவ சகாயம் ஆசீர்வாதம் குடும்பத்தினர் அனைவரினதும் வாழ்த்துக்களும் ஆசிகளும் உரித்தாக்குக. 39 ஆண்டுகள் பல இன்னல்கள் மத்தியிலும் மனம் சோர்ந்து போகாமல் இறைவனில் வைத்த அசையாத நம்பிக்கையுடன் அனைத்தையும் புன்னகையுடன் கடந்து வந்து இன்று மக்கள், மருமக்கள், பேரப்பிள்ளைகளுடன் உறவினர்களுடன் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறும் இத்தம்பதியினரை இறைவன் இன்னும் பல ஆண்டுகள் மனம் நிறைந்த சந்தோஷத்துடன் பூட்டப்பிள்ளைகள் சகிதம் தங்க விழா, வைர விழா கொண்டாடி மகிழ இறை அருள் வேண்டி வாழ்த்துகிறோம் என்று உங்கள் அன்பு உறவான தேவ சகாயம் ஆசீர்வாதம் குடும்பத்தினர் அனைவரும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். நேயர்களே, சாமின் ஆண்டனி எங்களுடைய வானொலியின் ஒரு அபிமான நேயர். கடந்த 15 ஆண்டுகளாக எங்களுடைய வானொலியோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு அபிமான நேயர் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அவருடைய ஆக்கங்கள் கூட எங்களுடைய வானொலியில் அவ்வப்போது ஒலிபரப்பப்பட்டு இருக்கின்றது. நிகழ்ச்சிகளை கேட்டு அதற்கான நல்ல விமர்சனங்களையும் எதிர்மறைவான விமர்சனங்களையும் எங்களுக்கு தெரிவித்து எங்களை ஊக்குவித்து எங்களை சரியான பாதையில் நடத்தி செல்லுகின்ற ஒரு அபிமான நேயர் என்பதையும் இந்த வேளையிலே கூறிக்கொண்டு, எட்வர்ட் ஆண்டனி, சாமின் ஆண்டனி, உங்கள் இருவருக்கும் எங்களுடைய வானமுதம் குடும்பமும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம். இரு மனங்கள் பல்லாண்டு காலம் அன்பாலே வாழ்ந்தால் என்ன வேண்டும் அந்த வாழ்வில்? இன்னும் வாழ்க 100 ஆண்டு என்று கூறி இன்றைய வாழ்த்து நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து எடுத்துச் செல்ல இருக்கின்றேன். இன்று 40வது திருமண நிறைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எட்வர்ட் ஆண்டனி, சாமின் ஆண்டனி உங்களுக்காக வானமுதம் தருகின்ற முதல் பாடல் இந்த பாடல்தான். கடவுள் நினைத்தான், மணனாய் கொடுத்தான், வாழ்க்கை உண்டானதே. கலைமகளே நீ வாழ்கவே. அவனே இணைத்தான், உறவை வளர்த்தான், இரண்டும் ஒன்றானதே. திருமகனே நீ வாழ்கவே. 1000 காலமே வாழவே திருமணம். 1000 காலமே வாழவே திருமணம். கடவுள் நினைத்தான், மணனாய் கொடுத்தான், வாழ்க்கை உண்டானதே. கலைமகளே நீ வாழ்கவே. அவனே இணைத்தான், உறவை வளர்த்தான், இரண்டும் ஒன்றானதே. திருமகனே நீ வாழ்கவே. வானமெங்கும் பல வண்ணமே
ஆனந்த ராகம் எழில்வானமெங்கும் பல வண்ண மேகம் அழகான வீணை ஆனந்த ராகம் எதிர்கால காற்று எது செய்யும் என்று அறியாத உள்ளம் அது தெய்வ வெள்ளம் மாலை நீ கட்டி வைத்து கொண்டு வந்த வேளை நல் பொட்டு வைத்து இங்கு வந்த காலை நீ எண்ணியதும் இல்லை அம்மா நாளை கடவுள் நினைத்தான் மணநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலைமகளே நீ வாழ்கவே அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகனே நீ வாழ்கவே மணமேடை தந்த மலர் போன்ற பெண்மை மணவாளன் கையில் விளையாட்டு பொம்மை மணமேடை தந்த மலர் போன்ற பெண்மை மணவாளன் கையில் விளையாட்டு பொம்மை விளையாட்டு காண வருகின்ற தெய்வம் விளையாடுமானால் எது வாழ்வில் உண்மை காலம் நீ கைகள் தந்து இங்கு வந்த நேரம் உன் காதில் அன்று சொல்லி வைத்த வேதம் உன் கட்டழகும் மங்களமும் வாழ்க கடவுள் நினைத்தான் மணநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலைமகளே நீ வாழ்கவே அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகனே நீ வாழ்கவே ஆயிரம் காலமே வாழவே திருமணம் இந்த வேளையிலே இந்த தம்பதியினரை வாழ்த்தி எமக்கு கிடைத்த இன்னும் ஒரு வாழ்த்துச் செய்தி. வள்ளுவனுக்கோர் வாசுகி அன்றனுக்கோர் சாமீன். இனிய காதலால் இணைந்து இல்லறத்தை நல்லறமாக்கி பெருவாழ்வு தந்த உறவுகளே, நாளும் நலம் வாழ நன்றி பூத்தூவி வாழ்த்துகிறோம் என்று வாழ்த்தியிருக்கின்றார்கள். இந்த வாழ்த்தை அனுப்பியவர்களுக்கு நன்றி கூறி அடுத்து நாங்கள் தருகின்ற பாடல் சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது வாழ்நாளெல்லாம் வளமானது இவர் வாழ்வுதான் வாழென்பது சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது தீபத்தில் ஒன்று கற்பூரம் ஒன்று எரிகின்றது ஒன்றாக நின்று தீபத்தில் ஒன்று கற்பூரம் ஒன்று எரிகின்றது ஒன்றாக நின்று எல்லாமும் கோயில் எல்லாமும் தீபம் எரிகின்ற தீபம் சிலர் கண்ட லாபம் எரியாத தீபம் சிலர் செய்த பாவம் நாயகி பாவம் காண்பது கோவிலில் காண்கின்ற காட்சி நான் அதை கண்டேன் வேறதை சொல்வேன் தடுக்கின்றதே மனசாட்சி சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே
வீட்டுக்கு வீடு தாகங்கள் உண்டு வாழ்கின்ற வாழ்வில் ராகங்கள் உண்டு ஆனந்த ராகம் பாடுங்கள் இன்று ஆயிரம் காலம் வாழுங்கள் என்று ஆயிரம் காலம் வாழுங்கள் என்று இருவரின் கண்களை சந்திக்க வைப்பது இறைவனின் நாடக லீலை இடையினில் வருகின்ற நன்மையும் தீமையும் மனிதர்கள் செய்கின்ற வேலை கொண்டு வந்தேன் சிலை மட்டும் இல்லை சீர்கண்ட வீட்டில் துணை மட்டும் இல்லை உறவுக்கு என்றும் வயதாவதில்லை உரிமைக்கு என்றும் பிரிவென்பதில்லை உரிமைக்கு என்றும் பிரிவென்பதில்லை வானத்து சந்திரன் அங்கிருந்தால் தான் இத்தனை காவியம் உண்டு வாழ்கின்ற வாழ்வினில் அன்பிருந்தால் தான் வெள்ளி விழாக்களும் உண்டு சொர்க்கத்திலே கடவுள் நினைத்தபடி ஒரு பூமாலையில் இரு புஷ்பங்கள் வாழ்க பல்லாண்டு என்று கூறி அடுத்து வந்திருக்கும் வாழ்த்துச் செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். நன்மக்கள் பேறு கண்டு மருமக்கள் கொஞ்சி குலவிடும் பேரர்கள் கூடி மகிழ்ந்திட அழகிய வாழ்வுக்கு பொருளானீர். கூடி பிறந்தவர்கள் உறவுகள் நட்புக்களின் சொத்துக்களே நிறைவாழ்வுக்கு நற்கனிகளே கோடி நன்மை பெற்றிட கூடி வாழ்த்துகிறோம். நன்மக்கள் பேறு கண்டு மருமக்கள் கொஞ்சி குலவிடும் பேரர்கள் கூடி மகிழ்ந்திட அழகிய வாழ்வுக்கு பொருளானீர். கூடி பிறந்தவர்கள் உறவுகள் நட்புக்களின் சொத்துக்களே நிறைவாழ்வுக்கு நற்கனிகளே கோடி நன்மை பெற்றிட கூடி வாழ்த்துகிறோம் என்று வந்த வாழ்த்தோடு அடுத்த வாழ்த்துப் பாடலையும் நான் வானிலைக்கு எடுத்து வருகிறேன். ஆம்நேயர்களே, சொர்க்கத்தில் கடவுள் நினைத்தபடி ஒரு பூமாலையில் இரு புஷ்பங்கள் வாழ்க பல்லாண்டு. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு வேடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே அந்த அற்புத வனத்தினிலே ஆண் கிளி இரண்டுண்டு பெண் கிளி இரண்டுண்டு அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண் கிளி அதனிடம் ஆண் கிளி இரண்டுக்கும் மயக்கம் உண்டு. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே
சிங்கார காலோடு சங்கீத தந்தைகள் சந்தோஷம் பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கான்வென்ட் பிள்ளைகள் போல் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடுதம்மா. பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா. பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா. பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானைகள் பல்லாண்டு பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இழைக்கும் கல்யாண மாலை. ஒரு கிளி கையோடு ஒரு கிளி கை சேர்த்து உறவுக்குள் நுழையுதம்மா. உல்லாச வாழ்க்கையை உறவுக்கு கொடுச்சிட்ட ஒரு கிளி ஒதுங்குதம்மா. அப்பாவியான் கிளி தப்பாக நினைத்தது அப்போது புரிந்ததம்மா. அது எப்போதும் கிளி அல்ல கிணற்று தவணைதான் இப்போது தெரிந்ததம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. 40வது திருமண நிறைவு நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கும் எட்வர்ட் ஆண்டனி சாமின் உங்களுக்காக கிடைக்கப்பெற்ற இன்னும் ஒரு வாழ்த்து. சாமின், நீங்கள் இல்லை எண்ணாது ஈந்தளிக்கும் பாரிய மனம், உறவுகளை தேடி அணைக்கும் உயிர்மொழி, நட்புக்கள் தோல் சாயும் தோழி, பசித்த முகம் பார்த்து பால் வார்க்கும் அமுத சுரபி, பிள்ளைகள் வாழ்வு பெற உன்னை உருக்கி உயிர் தந்த தாய், பிள்ளைகள் வாழ்வு பெற உன்னை உருக்கி உயிர் தந்த தாய், இறை விசுவாசத்தின் வேர், உங்கள் ஏக்கங்கள் ஆலயங்கள் மட்டுமே அறியும், கணவன் பிள்ளைகளுக்காக கண்ணீரின் அபிஷேகம், துன்பங்களை புன்னகைக்குள் சிறை வைக்கும் பெரும் ஞானி, எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்னும் தத்துவ மேதை. இதோ வானலையில் உங்களை வாழ்த்தும் இன்னொரு பாடல். உனக்கென பிறந்தாலும்
மணப்பொண்ணு அமைஞ்சதடி உனக்கென பிறந்தாளோ உயிருடன் கலந்தாளோ உனக்கென பிறந்தாளோ உயிருடன் கலந்தாளோ என் தோள்களே தோட்டம் என்று என்னாலுமே தொத்திக் கொள்ளும் காற்றல்லவா நீ என் கண்ணே கல்யாண நாளில் மாலை கொள்ள கண்ணாளரின் பூஞ்சோலை செல்ல அந்த வனம் ஆகும் மருதாணி கோலம் போட்டு மணி கையில் வளையல் போட்டு இந்த ரோஜாவுக்கு ரோஜா பொனி சூட்டு மருதாணி கோலம் போட்டு மணி கையில் வளையல் போட்டு இந்த ரோஜாவுக்கு ரோஜா பொனி சூட்டு உன் கணவன் நாளைதான் வர வேண்டும் உயிர் காதல் நெஞ்சை தர வேண்டும் மணப்பந்தல் தோரணம் நான் போட மணவாளனோடு உன் கைகூட உன் தந்தை உள்ளம் தானும் ஜெல்லாட காதலனும் சொல்லை நானும் சொல்லவில்லை சொல்ல வந்த நேரம் காதல் எந்த கையில் இல்லை காதலனும் சொல்லை நானும் சொல்லவில்லை சொல்ல வந்த நேரம் காதல் எந்த கையிலே வாழ்வு தந்த வள்ளல் வாங்கிக் கொண்டு போக வாழ்த்து சொல்ல நானும் வந்தேன் கண்களீரமாக என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம் உன்னை எண்ணி வாழ்வதே என் இன்பம் என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம் உன்னை எண்ணி வாழ்வதே என் இன்பம் இங்கு நீ சிரிக்க நான் பார்த்தாலே என் காதல் வாழும் நீ வாழ்க நலமாக நீ வாழ்க நலமாக மணப்பொண்ணு அமைஞ்சதடி உனக்கென பிறந்தாளோ உயிருடன் கலந்தாளோ உனக்கென பிறந்தாளோ உயிருடன் கலந்தாளோ ஐவிழியோரம் மஞ்சனத்தை தீட்டி அந்தி வண்ண பின்னல் மீது தாழி மலர் சூட்டி அல்லிவிழியோரம் மஞ்சனத்தை தீட்டி அந்தி வண்ண பின்னல் மீது தாழி மலர் சூட்டி
ஆதி முதல் அந்தம் ஆபரணம் பூட்டி அன்னமிவள் மேடை வந்தாள் மின்னல் முகம் காட்டி கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை இந்த ஏழு நெஞ்சமும் நீ வாழ என்றும் பூக்கள் தூவும் நீ வாழ்க நலமாக நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாழ்த்து நிகழ்ச்சி. எங்களுடைய வானொலியின் அபிமான நேயர்கள் எட்வர்ட் ஆண்டனி சாமின் அவர்களினுடைய 40வது திருமண நிறைவு நாளை முன்னிட்டு வானொலிக்கு எடுத்து வருகின்ற வாழ்த்து நிகழ்ச்சி. இந்த வேளையில் இன்னும் ஒரு வாழ்த்து இவர்களுக்காக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதையும் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஆண்டன், நீங்கள் பெற்றவர்களின் நல்வாழ்வுக்காய் சுவரில் தொங்கும் நாட்காட்டியாய் கிளிப்பட்டீர், வழிகாட்டியாய் வலம் வந்தீர். மொழிபெயர்க்க முடியாத கவிதை நீங்கள். உங்கள் முன் எதுவும் அழகில்லை. உயிரை கரைத்து உழைத்து ஊமையாய் கிடந்து பெற்றவர்களின் உயரங்களை காண ஆசைப்பட்டீர். உயிரை கரைத்து உழைத்து ஊமையாய் கிடந்து பெற்றவர்களின் உயரங்களை காண ஆசைப்பட்டீர். அதிகாலை உழுகின்ற தேவன் உங்கள் கண்ணீரை இரவு மட்டுமே அறியும். துன்பங்களை புன்னகைக்குள் புதைத்து வாழும் தெய்வம் நீங்கள். ஆண்டன், நீங்கள் ஒரு அதிசயம், ஒரு சரித்திரம், பிடித்து முடிக்க முடியாத ஒரு பெரும் தொடர். இதோ உங்களுக்காகவும் நாம் வானொலியில் ஒரு வாழ்த்துப் பாடலை கொண்டு வருகின்றோம். ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. இது சுகந்தரும் ஒரு பாசராகம், இது யுகம் யுகம் என வாழும் வேதம். இது சுகந்தரும் ஒரு பாசராகம், இது யுகம் யுகம் என வாழும் வேதம். ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. ஒரு பிள்ளை சூரியன், ஒரு பிள்ளை சந்திரன், எப்போதும் ஒளி காணலாம். நலமாக வாழவும் வரலாறு காணவும் இருபேரும் வழிகாட்டலாம். ஒரு பிள்ளை சூரியன், ஒரு பிள்ளை சந்திரன், எப்போதும் ஒளி காணலாம். நலமாக வாழவும் வரலாறு காணவும் இருபேரும் வழிகாட்டலாம். நாடாளும் ராஜாங்கம் நமதாகலாம். நம் பிள்ளை இருபேரும் முடிசூடலாம். நாடாளும் ராஜாங்கம் நமதாகலாம். நம் பிள்ளை இருபேரும் முடிசூடலாம். ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது.
la 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 la. சபையேறும் நாள்களில் இரு பிள்ளை தோள்களில் மலையாக மாலை விழும். அதை காணும் வேளையில் இரு ஜோடி கண்களில் நதியாக கண்ணீர் விழும். அப்போது நரைகூட நிறம் மாறலாம், சதையோடும் நரம்போடும் உரம் ஏறலாம். ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. இது சுகந்தரும் ஒரு பாசராகம், இது யுகம் யுகம் என வாழும் வேதம். ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது, அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. ஆம் நேயர்களே, சொர்க்கத்திலே கடவுள் நினைத்தபடி ஒரு பூமாலையில் இரு புஷ்பங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்று 40வது திருமண நிறைவு நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கும் எட்வர்ட் ஆண்டனி சாமின் உங்களை வாழ்த்தும் அடுத்த பாடல். பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. தேன் என்றது வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது. நினைவுகள் ஓடும். சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன், ஆயிரம் நினைவுகள் ஓடும். ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது. பகலாய் அறியும் பருவம், இரவை பகலாய் அறியும் பருவம். பூமாலையில் ஓர் மல்லிகை
இங்கு நான் தான் தேன் என்றது. இரு மனங்கள் பல்லாண்டு காலம் அன்பாலே வாழ்ந்தால் என்ன வேண்டும் நேர்களே அந்த வாழ்வில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் வாழ்க நூற்றாண்டு என்று கூறி சொர்க்கத்திலே கடவுள் நினைத்தபடி ஒரு பூமாலையில் இரு புஷ்பங்களான எட்வர்ட் ஆண்டனி சாமின் உங்களுக்காக அடுத்து வருகின்ற பாடல். புஷ்பங்கள் பால் பழங்கள் மஞ்சங்கள் மாங்குயில்கள். புஷ்பங்கள் பால் பழங்கள் மஞ்சங்கள் மாங்குயில்கள். இந்த நாடகம் இன்று பார்க்கையில் அந்த நாளை ஞாபகமோ. நல்ல நாள் சோபனந்தான் நெஞ்செல்லாம் மோகனந்தான். இந்த ஜோடிகள் இன்று பார்ப்பது அன்று நாமும் பார்த்ததுதான். அந்தி மாலை சந்திரோதயம் அன்றுதான் முதலிரவு. வண்ண மாலை பொன்னோவியம் வஞ்சினி வரும் பொழுது. விரல் தீண்டவும் சுகம் வேண்டவும் திருமேனி நான் சிலிர்த்தேனே. இடை தேடவும் தடை போடவும் விளையாட நான் துடித்தேனே. நல்ல நாள் சோபனந்தான் நெஞ்செல்லாம் மோகனந்தான். மெட்டி ஓசை சங்கீதமாய் மெல்ல நான் நடந்து வர பட்டுச் சேலை முந்தானையை தொட்டு நீ தொடர்ந்து வர. பசும் பாலையும் பழச்சாரையும் பருகாமல் நான் இருந்தேனே. உன்னை பார்த்ததும் உடல் வேர்த்ததும் பரிமாற நான் மறந்தேனே. புஷ்பங்கள் பால் பழங்கள் மஞ்சங்கள் மாங்குயில்கள். முல்லை பூவும் பன்னீரையும் மெத்தை மேல் தெளித்திருக்க தங்கப்பாணம் பெண்ணாகியே அங்கம் தான் ஜொலித்திருக்க. கிள்ளிப் பார்க்கவும் அள்ளிச் சேர்க்கவும் பள்ளிப் பாடம் நீ படித்தாயே. அன்பு பாதியும் அச்சம் பாதியும் ரொம்ப நேரம் நீ நடித்தாயே. புஷ்பங்கள் பால் பழங்கள். சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக எங்களுடைய வானமுதம் தருகின்ற வாழ்த்து பூத்தூவல். இல்லறச் சோலை மலரட்டும் தோப்பாக குன்றா நலமும் குறைவற்ற செல்வமும் பெருகட்டும் நிறைவாக. இந்நாள் என்றும் பொன்னாளாக சேய்களாக மடிதாங்கி தாலாட்டி மகிழ்கின்றோம். உறவுகள் கூடி அன்பினை வாழ்த்தாக்கி பூத்தூவி நிற்கின்றோம். இல்லறச் சோலை மலரட்டும் தோப்பாக குன்றா நலமும் குறைவற்ற செல்வமும் பெருகட்டும் நிறைவாக. இந்நாள் என்றும் பொன்னாளாக சேய்களாக மடிதாங்கி தாலாட்டி மகிழ்கின்றோம். உறவுகள் கூடி அன்பினை வாழ்த்தாக்கி பூத்தூவி நிற்கின்றோம். நன்றி கூறி நாளும் வாழ்த்துகிறோம். வாழ்க பல்லாண்டு.
with the magic, Velapatti Kalikatti Gile with the magic. Love is magic, life is magic, 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 magic. நிலவை போல மனைவி வந்தால் இரவும் கூட வெளிச்சமாகும். மலர்கள் போல மனது கொண்டால் கணவன் பெயரும் கவிதையாகும். காதலே வாழ்க்கையா தோழரும் தோழியா காலம் முழுதும் வாழ வேண்டும். காதல் உலகை ஆள வேண்டும். வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு. காதல் செய்த ஜோடி எல்லாம் கணவன் மனைவி ஆவதில்லை. கணவன் மனைவி ஆன பின்னும் காதல் செய்தால் தோல்வி இல்லை. இதயமே இணையவே இருவரும் ஒருவரா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. குடும்பம் கோவில் ஆகும் உண்மை. வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு. ஆஸ்திரேலியா தேசம் வரை புகழ் மணக்கும் அழகெனக்கு. ஆஸ்திரேலியா தேசம் வரை புகழ் மணக்கும் அழகெனக்கு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு
அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் இன்பம் தரும் தேனிரவு இதற்குண்டாதங்கம் ஏகாந்த வேளை வெட்கம் ஏனோ வாயன் பக்கம் ஏகாந்த வேளை வெட்கம் ஏனோ வாயன் பக்கம் அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் அதில் உறவு நீ என உறவு கொண்டோ நேர்மையார் உடல் அதில் உறவு நீ என உறவு கொண்டோ நேர்மையார் கடல் நிலவாய் காட்டிலே கலந்து நின்றோ பிரேமையார் வராது இது போலே காலம் இனி போனால் வராது இது போலே காலம் இனி அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டிவெளி FM அலைவரிசையூடாக வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. இந்த ஒலிபரப்பு 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம். கேட்டுக்கொண்டிருந்தால் என்னாவது இந்த கேள்விக்கு தானா பெண்ணானது நெஞ்ச கோட்டையை திறப்பாய் என்றாவது இன்னும் பார்த்துக் கொண்டிருந்தால் என்னாவது காட்டுப்புறாக்கள் கூட்டுக்குள் பாடும் பாட்டுக்கு யார் துணை வேண்டும் தோட்டத்து
பூவை மார்புக்கு மேலே சூடிடையா சொல்ல வேண்டும். இங்கு யாரும் இல்லை, இனி நேரமில்லை. இன்னும் கேட்டுக் கொண்டிருந்தால் என்னாவது? இந்த கேள்விக்கு தாரா பெண்ணானது. நெஞ்ச கோட்டையை திறப்பாயின்றாவது. இன்னும் கேட்டுக் கொண்டிருந்தால் என்னாவது? பூவில் வண்டு விழுந்து தேன் குடித்தாடுதல் போலே இனி பிரிவதில்லை, உன்னை விடுவதில்லை. இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? இந்த பார்வைக்கு தானா பெண்ணானது? நான் கேட்டதை தருவாய் என்றாவது? இன்னும் கேட்டுக் கொண்டிருந்தால் என்னாவது? இந்த கேள்விக்கு தானா பெண்ணானது? நெஞ்ச கோட்டையை திறப்பாய் என்றாவது? இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? இன்னும் கேட்டுக் கொண்டிருந்தால் என்னாவது? வாழ்க வாழ்கவே வானமுதம் வாழ்கவே. வாழ்க வாழ்கவே வானமுதம் வாழ்கவே. வாழ்க வாழ்கவே வானமுதம் வாழ்கவே. தேனமுத தமிழ் மொழியை தேசம் எங்கும் ஏந்தி வரும் வானொலினம் வானமுதம் வாழ்க வாழ்கவே. தேனமுத தமிழ் மொழியை தேசம் எங்கும் ஏந்தி வரும் வானொலினம் வான